வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். 2024ஆம் ஆண்டுக்கான மாநில பல்கலைக்கழகங்களின் தரவரிசை பட்டியலை வெளியிட்டது மத்திய கல்வி அமைச்சகம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் நாட்டிலேயே முதலிடம் பிடித்து அசத்தல். நடப்பாண்டின் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான பட்டியலை வெளியிட்டது மத்திய கல்வி அமைச்சகம். ஒட்டுமொத்த பிரிவிலும் முதலிடம் பிடித்து சென்னை ஐஐடி அசத்தல். சென்னை புறநகர் ரயில் சேவையில் மாற்றம் ஆகஸ்ட் 15ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் 18ஆம் தேதி வரை நீட்டிப்பு. தாம்பரம் ரயில் நிலையத்தில் புதிய தண்டவாளம் அமைக்கும் பணி முடிவடையாததால் அடுத்தடுத்து தெற்கு ரயில்வே அறிவிப்பு. பதினெட்டாம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கில் கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழா. கருணாநிதி படம் பொறித்த 100 ரூபாய் நாணயத்தை மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிடுகிறார். கருணாநிதி நாணய வெளியீட்டு விழாவிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அழைப்பு. நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்டோருக்கும் அழைப்பு விடுத்த தமிழ்நாடு அரசு. தமிழகத்தில் திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் உயர்வு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை மற்றும் காரைக்குடி மாநகராட்சிகள் அமைத்துருவாக்கப்பட்டும் ஸ்ரீபெரும்புத்தூர், மாமல்லபுரம் மற்றும் திருவையாறு பேரூராட்சிகள் நகராட்சிகளாக அமைத்துருவாக்க உத்தேச முடிவு ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. காவல்துறை சார்பில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற தலைப்பில் உறுதிமொழி. முதலமைச்சர் தலைமையில் மாணவ மாணவிகள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். ஆளாக மாட்டேன், மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினருக்கு பதக்கம் மற்றும் ஊக்கத்தொகை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கௌரவிப்பு. பண மோசடி வழக்கில் செந்தில் பாலாஜியை விசாரிக்க தமிழ்நாடு அரசிடமிருந்து இன்னும் அனுமதி கிடைக்கவில்லை. சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை தகவல். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழங்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வழக்கு விசாரணையை எப்போது தொடங்குவீர்கள்? அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி. பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்குகளில் யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு ஜாமீன். உதகை மற்றும் சிவகங்கை நீதிமன்றங்கள் ஜாமீன் வழங்கி உத்தரவு. நடிகர் ரஞ்சித் மீது விசிக மாநில பொதுச் செயலாளர் வன்னியரசு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். பொதுவெளியில் வன்முறையை தூண்டும் வகையில் பேசி வருவதாக குற்றச்சாட்டு. இன்று முதல் 3 நாட்களுக்கு நீலகிரி, கோவை மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. தென்காசி, தேனி, மதுரை உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் தொடர் மழையால் 3500 ஏக்கர் உப்பளம் பாதிப்பு. உப்பளங்கள் முழுவதும் ஏரி போல் மாறியது.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் கனமழையால் நீரில் மூழ்கிய நெற்பயிர்கள். அறுவடைக்கு தயாராக இருந்த 500 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் கனமழையால் சேதமடைந்த 500 ஏக்கர் நெற்பயிர்கள். நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழை. 300க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்த மழை நீரால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்களும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கும் மத்திய அரசு நிதி ஒதுக்காதது ஏன்? மக்கள் மீது அக்கறை இருந்தால் அண்ணாமலை பாஜக பதவியை ராஜினாமா செய்ய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் வலியுறுத்தல். திருச்செந்தூரில் காருக்கு பெட்ரோல் போட்டுவிட்டு பணம் கொடுக்காமல் சென்ற மர்ம நபர்கள். சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரல். திருச்சி சோமரசம்பேட்டை அல்லித்துறை உள்ளிட்ட கிராமங்களை மாநகராட்சியோடு இணைக்க எதிர்ப்பு. 500க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஜாபர் சாதிக் நீதிமன்ற காவலை ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே கடையில் குளிர்பானம் வாங்கி குடித்த 5 வயது சிறுமி பலி. தனது குழந்தையின் உயிரிழப்பிற்கு மலிவு விலை குளிர்பானமே காரணம் என தந்தை கதறல். குறைஞ்ச வேலையாக இருக்குதுன்னு குழந்தைங்க நிறைய பேர் வாங்கிடுது. வேலை எவ்வளோ பாதிப்பு. புதுச்சேரியில் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணமாக 1000 ரூபாய் ஆண்டுதோறும் வழங்கப்படும் என அறிவிப்பு. இந்த ஆண்டுக்கான நிவாரணத் தொகை நவம்பர் மாதம் வழங்கப்படும் எனவும் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தகவல். புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆண்டிற்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு திட்டம். விரைவில் புதிய திட்டம் கொண்டுவரப்படும் என பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கைக்கும் காங்கிரசுக்கும் தொடர்புள்ளதாக பாஜக மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத் குற்றச்சாட்டு. காங்கிரசின் மோடி வெறுப்பு தற்போது இந்தியா வெறுப்பாக மாறியுள்ளதாகவும் விமர்சனம்.